எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறது ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் தான். பட் இந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரிகிறத விட இன்வெஸ்டர்ஸ், மெகா இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அவங்க அதுக்கான ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ ரீசண்டாக ஆட்டோ சேல்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ஆட்டோ சேல்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 டேஸ்க்கு பிஃபோராகவே ஆட்டோ ஸ்டாக்ஸ் ரீபவுண்ட் ஆகுது. ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலுங்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸுடைய மூவ்மெண்ட், இந்த இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸுடைய டைரக்ஷனை முன்கூட்டியே கணிக்கிறது தான். இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் எந்தெந்த செக்டார், அடிஷ்னலாக எந்தெந்த செக்டார், எந்தெந்த ஸ்டாக்ஸை இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது பொசிஷனலாக அதனுடைய சப்போர்ட் ரீஜன், அதாவது 23,500ங்கிறது சப்போர்ட்டு, ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்டாக 24,000ங்கிறது ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே ஆல்மோஸ்ட் 24,000ல் எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு சைன் பாசிட்டிவ். பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் ட்ரெண்ட் சப்போர்ட்டில் இருக்குது. அதே நேரம் நம்ம ரீசெண்டாக இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் தேர்ட் திங், மார்க்கெட் லைக் அ ரிவர்சல் ஃபார்மேஷன், இந்த மாதிரியான ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷனில் டபிள்யூ ஷேப்பில் ரிவர்சல் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த அப்பர் பேண்ட், அதாவது 24,780, 24,800ங்கிறது இந்த அப்பர் பேண்ட். ஏன்னா இது ப்ரீவியஸாக பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் 2 முறை அப்சைட் ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த நெக்லைன் இருக்கு பாருங்களா, மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த நெக்லைனுக்கு நமக்கு சப்போர்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் 23,500க்கு உடைக்கும் போது மட்டும்தான் டவுன் ட்ரெண்டுங்கிறதே நம்ம சொல்ல முடியும். ரைட் நோ மார்க்கெட் பொசிஷனலாக ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது. அப் டு 23,800ங்கிறது இந்த நெக்லைன், இந்த டபிள்யூ ஷேப்போடைய நெக்லைன். ஸோ அப் டு இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் அப்சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பட்ஜெட் ரேலின்னு சொல்லுவோம், பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம். மார்க்கெட் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ளே அப்சைடில் 24,800 வரைக்குமே அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 23,500 அண்ட் 23,800 இருக்கும். ஃபைன், இது நிஃப்டினுடைய மூமெண்ட்டு. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆட்டோ செக்டார். கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 2023லேருந்து இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் லெவலில் ட்ரேட் ஆகுது பாருங்கள். அதே நேரம் கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து பவுன்ஸ் ஆகுதான். இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆட்டோ செக்டார். செகண்ட் எஃப்எம்சிஜி செக்டார்லையும் பாருங்கள், மார்க்கெட் இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் ஆனது இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட்டிவ் லெவலில் ட்ரேட் ஆகுதா, இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுதா. ஷார்ட் டேர்ம்லேயும் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 2022லேருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் லெவல்லையும் ட்ரேட் ஆகுது. ஒன்ஸ் 58,700 ஆர் 59,000 இந்த இண்டெக்ஸோடைய லெவல், 59,000 லெவலுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது இது இந்த டபிள்யூ ஷேப்பில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடும். நியூ ஹை கொடுக்கறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எஃப்எம்சிஜி செக்டாரில் எடுத்துக்கோங்க. 59,000க்கு மேலே ரைஸ் ஆகும்போது இந்த ட்ரெண்டு சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேர்டு உங்களுக்கு பேங்கிங் செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் ட்ரேட் ஆகுது. ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்மில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. குறிப்பாக முக்கியமான ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வெளியான யூஎஸ் கார் சேல்ஸ் டேட்டா, ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ரீசெண்டாக இந்தியாவில் வெளியான கார் சேல்ஸ் டேட்டாவும் பெட்டராகவே இருந்தது. ஸோ Q3 ரிசல்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதில் முக்கியமாக M&M கிட்டத்தட்ட 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அந்த சேல்ஸ். ஸோ M&M பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. அதே நேரம் குறிப்பிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3,130, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் அவுட் ஆனதால ஃபர்தராக மார்க்கெட்
இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது குறைஞ்சபட்சம் 3440 வரைக்கும் இந்த ஷார்ட் டேர்மில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆனது ஈச்சர் மோட்டார். இந்த கன்சால்டேஷன் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. இதுவரைக்கும் நடந்த இந்த கன்சால்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா? இந்த கன்சால்டேஷன் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. தேர்டு வந்து மாருதி. மாருதியுமே ஓவரால் பொசிஷனலாக சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிருக்கு. சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ தேர்டு பொசிஷன் வந்து மாருதியில் வந்து எடுத்துக்கோங்க. கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரி 6th ஸ்டார்ட் ஆகுது. லைவ் மார்க்கெட் டைரக்ட் கிளாஸஸும் ஜனவரி 6th ஸ்டார்ட் ஆகுது. 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜனவரி 12th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அதர் செக்டாரை பொறுத்தளவுக்கு டிசிஎஸ் வந்து ஐடி செக்டாரில் ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கு. பாட்டம் அவுட் ஆயிருக்கு ஷார்ட் டேர்மில். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 3940 3950ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் எஃப்எம்சிஜியில் வந்து நெஸ்லே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது பாருங்கள். ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட் லைனில் கரெக்டாக ட்ரேட் ஆகுதா? ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 2 month-ஆவே இந்த ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆயிருந்தது. இப்போ ரைட்னா வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரிவர்சல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ள தான். இந்த ஒரு வாரம் மட்டும் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஏன்னு உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டு 6475ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். 6500ங்கிறதே ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் வீக் ஹை அதாவது 6380 கட் பண்ணுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ரைஸ் ஆச்சுன்னா கூட மேக்ஸிமம் 6500 இதுக்கு மேலே பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணாது. ஏன்னா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து அகெயின் மார்க்கெட் திரும்பவும் கீழே ஃபால் ஆகலாம். வீக்லியில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக ஒரு ட்ரெண்டு வந்து கன்வெர்ட் ஆகும். 6500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பை அண்ட் டிப்ஸில் இருக்கலாம். இந்த 1 week மட்டும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.